அண்ணன் சீமான் மாதிரி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான நிகழ்வு, ரொம்ப ஆச்சரியமான முயற்சி. நிறைய பணம் இருக்கும், சிறிய மனம் இருக்கும். ஆனால் வள்ளல் பெருந்தகையாவே பிறந்திருக்கக்கூடிய வேந்தர் அவர்களுக்கு தான் நிறைய பணம் இருந்தும் அதற்கு குறையாத மனமும் இருக்கிறது. தமிழை வளர்ப்பதற்கான வழி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய அடுத்த தலைமுறையில, புதிய தலைமுறையில அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது. அது கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப இது போன்ற போட்டிகளை அறிவித்து அதில் தன்னுடைய கல்லூரி, தன்னுடைய பல்கலைக்கழகம் என்று பார்க்காமல் எல்லா கல்லூரி பல்கலைக்கழகத்திலும் அழைத்திருந்து அதுல பலமுறை எனக்கு ஒவ்வொருத்தருமே தனித்தனியாவே சொன்னது, சார் இந்த நடுவருடைய முடிவுல தலையீடு இருக்காது, நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதுதான் தீர்ப்பாக இருக்கும். எங்களுடைய பல்கலைக்கழகம், எங்களுடைய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது, பாலிசி ஐடியாலஜி மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வேந்தர் அவர்கள் அவர்களே கூட ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கட்சி பற்றிய, அரசியல் பற்றிய விமர்சனங்கள் அவரை நோக்கி கூட பாயக்கூடிய ஆபத்து உண்டு. ஆனாலும் கூட பெருந்தன்மையாக, டிரான்ஸ்பரண்டாக மாணவர்களுக்கு சிந்தனை திறன் வளர வேண்டும் என்றால் எதை பற்றியும் அவர்கள் பேசுவதற்கான தைரியம் வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான முடிவெடுத்திருக்கிறாங்க. நான் அறிந்து வேறு ஏதாவது பல்கலைக்கழகங்கள்ல இது மாதிரியான சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு நான் ரொம்ப பெரிய வியக்கிறேன். அதற்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் திரு வேந்தர் அவர்களுக்கு. அதே போல எங்களுடைய அண்ணன் சீமான் அவருடைய நேரம் எவ்வளவு அரிது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் நேரம் வேற. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டணி கிடையாது, பிரச்சனை கிடையாது, அதனால அவர் பெருசா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் சீட்டுக்காகவும் அதுக்காகவும் போட்டு ரைட் விடிய 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 கூட்டணி பேசி சாயந்தரம் எவ்வளவு காலில் எவ்வளவுன்னு ரேட்டிங் மாதிரி ஏறிட்டே இருப்போம், டிஆர்பி ரேட்டிங் மாதிரி ஏறிட்டே போகும்போது அண்ணன் அதை பத்திலாம் கிடையாது. நான் வேட்பாளரை அறிவிச்சு இன்னும் யார் பட்சியில சீட்டுகளே அறிவிக்க முடியல. அண்ணன் வேட்பாளரை அறிவிச்சுட்டு அடுத்த களத்து கிளம்பிட்டாரு. அதனால எந்த பிரச்சனை. அவருடைய நேரம் அண்டு தமிழாய்ந்து நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஒரு நபரை பார்த்து நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை உதாரணமாக அண்ணன் சீமான் இருக்காருன்னு பாக்குறோம். தமிழ்ல தடுமாறாம சிந்தனை திறனோட 24 நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அண்ணன் திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணுவாரு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாரு. அண்ணே 2 மணிக்கு என்னனே பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கேன். எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படிம்பாரு. தூங்கிட்டு தூங்கிடுவேன் அப்படிமே. அந்த புஸ்தகத்தை படிச்சியா, இந்த புஸ்தகத்தை படிச்சியா அப்படின்னு அண்ணன் கேட்கக்கூடிய கேள்விகள் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அரசியல்வாதிகள் படிப்பதே இல்லை, படிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில தினந்தோறும் படித்து படித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடிய அரசியல்ல அறிவுமயமாக மாற்றியா கொண்டு இருக்கக்கூடியவராக அண்ணன் சீமான் இருக்கிறார். அவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய அவையில ரொம்ப ஆச்சரியமா பேசினாங்க. அந்த 10 பிள்ளைகளும் ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தலைப்பு சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் கொடுக்கப்பட்டது. உடனடியாக அந்த தலைப்பை புரிந்து உணர்ந்து முடிந்த அளவு தமிழில் பேசி அதற்கான வாத பிரதிவாதங்களை வைத்து திடீரென்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி, இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். அது ஒரு சிந்தனை தெளிவு இருந்தால் மட்டும்தான், புத்தியில கூர்மை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்படி எல்லாருக்குமே சாத்தியமாகாத விஷயம். அது இத்தனை ஆயிரக்கணக்கான, இன்னும் உங்களுக்கு தெரியல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேடை முன்னாடி வந்தாலே ஒரு கைகால் நடக்கும் அப்படிங்கிறது. ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாமே எந்த தயக்கம் இல்லாமல் 10க்கு 10 முத்தாக இருந்தன. அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. கொஞ்சம் கூட சோட போகாம தயங்காம பேசினாங்க. அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். ஐயா அறிவித்திருக்கக்கூடிய பரிசு தொகை ரொம்ப ஆச்சரியமானது. நான் இந்த பரிசு தொகைக்காக திரும்ப அந்த போட்டிக்கு வந்துடலாமாங்கிற அளவுக்கு பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பரிசு தொகை அறிவித்திருக்காரு. அது ரொம்ப முக்கியமான, தமிழ் வளர்ப்பதற்கு அத்தியாவசிய தேவையா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும், இதை பெருசா கோஆர்டினேட் பண்ண பல்கலைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் பொறுமையாக உட்கார்ந்து பார்த்து விசிலடிக்கிறதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சரி நம்ம பேசுறாங்க பேசிட்டு போலான்னு கத்துட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றி. திரு ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்போது நடுவர்கள்